ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் தான் உங்கள் ஹரிகிருஷ்ணன், ஹரியகே ஹேமந்த் ராஜ் யூடியூப் சேனல். நண்பர்களே, வெத்தலை குடிக்கிறத பற்றி ஒவ்வொன்றா போட்டிருந்தோம். ஓகேங்களா? இது வரைக்கும் வெத்தலை கொடி இது ஒன்று தான் பார்த்தீங்க. வெத்தலை கொடி எப்படி நட்டோம், எப்படி தண்ணி பாய்ச்சணும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களே. இப்போ தான் நண்பர்களே வெத்தலை கொடி தளைஞ்சு வந்திருக்கு. தளைஞ்சு வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெத்தலை கொடியை முதல்ல கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் நண்பர்களே. அதுக்கு தான் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த சாமி கும்பிட்ட மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து முதல்ல வெத்தலை கொடி கட்டையில் இப்படி தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு துணி தேங்காவெல்லாம் அவசியம் பண்ணி தான் நம்மளே கொடியை முதல்ல எடுத்து கட்டி விடணும் நம்மளே. பார்த்தீங்களா, கோரை நம்ம பாய்க்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா, கோரை. அந்த கோரை தான் வாங்கி 1 கிலோ 70 ஊரை போட்டு அதை கிழித்து கட்டணும் நண்பர்களே. கோரையை வெத்தலை கொடியை பிடிச்சி ஒவ்வொன்றா பிடிச்சி கட்டணும் நண்பர்களே. கொடியை அந்த மாதிரி தான் கட்டணும். ஓகே நண்பர்களே, பாருங்கள். அதனால தான் போடணும் வெத்தலை கொடியை பற்றி. ஓகே, ஆமாம் நண்பர்களே. ஆள் கூப்பிட்டு வந்து கட்டணும் நண்பர்களே. கொடி எல்லாத்தையும் எடுத்து கட்ட ஆரம்பித்தாச்சு. ஓகே நண்பர்களே, கொடி இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கு. ஒரு 1/2 அடி தூரம் வந்திருக்கணும் நம்மளே. கொடி வளர்ந்து அந்த கூரையை கழித்து அப்படி தான் நம்மளே அப்படியே கொடியை அந்த அகத்திக்கல்லில் கட்டணும். ஒவ்வொன்றா அகத்திக்கல்லில் கட்டணும் நம்மளே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அதை வந்து கட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளே. அதுலேருந்து தான் வெத்தலை பறிக்கணும் அப்படியே. இல்லாட்டி கொடி கீழே படந்துச்சுன்னா வெத்தலை தலையாது அவ்வளோவா. அதுக்காக தான் நம்மளால மேலே ஏற்றி விடணும். ஓகே நம்மளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வெற்றிலை விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்மளே, இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்மளே. தேங்க்யூ. ஓகே, பாய்.